நமது உடல் அமைப்புகள் தீரா வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு 8 டம்ளர் முதல் 10 டம்ளர் வரை தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது மிக மிக அவசியம் இந்த வெய்ய காலத்துல. ஆனா நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கலாமா? நின்று கொண்டு தொடர்ச்சியா தண்ணீர் குடிக்க கூடாது. பல்வேறு நோய்கள் ஏற்படும். நின்று கொண்டு குடித்தால் அது நேரா வயிற்றுக்குள்ளாரே போய் வயிற்றோட உள்பகுதிக்குள்ள பட்டு செதறும். இப்படி செதறும் போது நம்ம இரைப்பை கடுமையாக பாதிக்கப்படும். நரம்பு பிரச்சனை, வயிறு செரிமான பிரச்சனை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். உடல் திரவங்கள் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு கால் மூட்டு வலிகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது. நெஞ்சு எரிச்சல், அல்சர் போன்ற தொந்தரவுகள் அதிகமாகுது. இது எல்லாமே கட்டுக்கதைங்க, உண்மை கிடையாது. நம்ம எப்படி உணவு, தண்ணீர் எல்லாம் போகுது, நம்ம வயிற்றுல கூடிய இரைப்பைக்கு போகக்கூடிய குழாய் என்ன இந்த மாதிரி இரும்பால செஞ்சதுன்னு நினைச்சீங்களா? நீங்க குடிச்ச உடனே டம்னு போய் கீழே குதிக்கிறதுக்கு அது அப்படியே மெதுவா 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 பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட்ல தான் அதுவும் மெதுவா போகும். உள்ள போகக்கூடிய தண்ணீர் உடம்போட மற்ற பகுதிகளுக்கு போகும். தேவையில்லாத தண்ணீர் சிறுநீர் மூலமா வெளியேற்றப்படும். தண்ணீர் குடிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணக்கூடாது, படுத்துக்கிட்டு தண்ணி குடிக்க கூடாது.